ஒரு 19 ஆண்டு காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் அடக்குமுறை சட்டங்கள் என்னை ருசி பார்த்ததோ, 19 வருட காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் 47 வழக்குகள் என் கழுத்தை அலங்கரித்ததோ, 19 வருட காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற கொடுஞ்சட்டத்தில் தனிமை சிறையில் நான் தவம் இருந்தேனோ, 19 ஆண்டு காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் 19 வருட கால என் பருவ காலங்களை நான் இழந்தேனோ, 19 வருட காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் என் பெருமைக்குரியவர்களே வாழ்க்கையின் வசந்தத்தை தரிசிக்க முடியாமல் போனேனோ, 19 வருட காலம் எந்த தலைமையை நான் ஆதரித்து பேசிய காரணத்தால் கொலை செய்வதும் கலை என்று சொன்ன கலைஞர் கருணாநிதியின் கொலைகார கூட்டம் என்னை கொலை செய்வதற்கு கொடுவாளை தூக்கினார்களோ, அந்த தலைமை என் இருப்பை இல்லாமல் ஆக்குவதற்கும் என் குரல் வளையை நெரிப்பதற்கும் அரசியலில் இருந்து சுவடில்லாமல் என்னை அழிப்பதற்கும் சத்தமில்லாத நடவடிக்கையை மேற்கொண்டதற்கு பிறகு மேடைகளை மறந்து ஒரு 67 நாள் நான் அஞ்ஞானவாசம் அனுபவித்து அரசியல் மேடைகளே இனிமேல் வேண்டாம் என்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்ட நிலையில் வைகோ கைவிட்டாலும் தமிழ் என்னை கைவிடாது என்று நான் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததற்கு பிறகு, அப்படி என்றால் இவன் இன்னும் மேடைக்கு வருவாரா, இவரை கொன்று விடுங்கள் என்று அந்த தலைமை என்னை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு விட்டதற்கு பிறகு கழுகால் விரட்டப்பட்ட புறா அன்றொரு நாள் சிபி சக்கரவர்த்தியின் மடியில் விழுந்ததைப் போல் நாஞ்சில் சம்பத் என்கிற புறா அம்மாவின் மடியில் வந்துதான் விழுந்தேன். அன்றைக்கு புறாவிற்கு சிபி சக்கரவர்த்தி அடைக்கலம் தந்தான், அபயம் தந்தான், உயிர் பிச்சை தந்தான். நாஞ்சில் சம்பத் என்கிற புறாவிற்கு